ஓம் எனும் ஆன்மீக சேனலின் வாயிலாக உடலை எதிர்பார்க்காத இறைவன் மனதை ஏன் எதிர்பார்க்கிறார்? உடலுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்லையா அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி. இறைவனிடம் உடலுக்கு எந்த மரியாதையும் இல்லை. ஏனென்றால் உடல் என்பது மனிதனால் தீர்மானிக்கப்படாத ஒன்று. என்ன நேரத்தில் பிறக்கணும், என்ன அளவில் பிறக்கணும், உடம்பு பெரிய உடம்பாக இருக்கணுமா, சின்ன உடம்பாக இருக்கணுமா, ஆணாக இருக்கணுமா, பெண்ணாக இருக்கணுமா, அதையும் போட குட்டையாக இருக்கணுமா, நெட்டையாக இருக்கணுமா, இப்படி எதையுமே மனிதனால் தீர்மானிக்க முடியாது. அப்படி என்றால் அந்த உடல் அப்படிங்கிறது மனிதனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அப்போ இதுதான் மனிதனுடைய கட்டுப்பாட்டில்னு கேட்டிங்கன்னா மனம் மட்டும்தான். மனம் என்பது முழுமையாக மனிதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒன்று. மனிதன் அதை கட்டுப்படுத்தி ஒரு திசையாக செல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த திசையில் வரக்கூடிய நற்பலன்களை அனுபவிக்கிறார். வேறு ஒரு தவறான திசையில் செல்லும்போது அதற்குரிய தண்டனைகளை அனுபவிக்கிறார். ஆக மொத்தத்தில் மனதை கொண்டே மனிதன் வாழ்கிறார், உடலை கொண்டு அல்ல. ஆகையால் தான் இறைவன் மனதை மட்டும் எதிர்பார்க்கிறார், உடலை எதிர்பார்ப்பதில்லை. நீங்கள் படுத்தபடியே இருந்து இறைவனை வணங்கலாம், நின்றபடியே இறைவனை வணங்கலாம், அமர்ந்தபடியே இறைவனை வணங்கலாம், நடந்தபடியே இறைவனை வணங்கலாம், எப்படி வேண்டுமானாலும் வணங்கலாம். ஏனென்றால் உடலுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை. உடலுக்கு கட்டுப்பாடுகள்னா அது ஒரு எந்திரம். எந்திரத்தை எதிர்பார்ப்பதில்லை இறைவன், எந்திரத்தை கட்டுப்படுத்தும் மனதைத்தான் எதிர்பார்க்கிறார். இந்த எந்திரத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை மனதுக்கு உண்டு. அப்படிப்பட்ட மனதை இறைவனிடம் செலுத்தவே இறைவன் எதிர்பார்க்கிறார்.